ஹலோ கைஸ், வெல்கம் டு ஃபியூச்சர் பேங்கர்ஸ் தமிழ். எல்லோரும் எல்ஐசி ஏஓ ஐபிபிஎஸ் கிளர்க் எல்லாம் முடிச்சுட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாம் நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆர்ஆர்பிக்கு ஆரம்பிக்கலாமா? ஆர்ஆர்பி கிளர்க் இருக்குது, ஆர்ஆர்பி பிஓ இருக்குது. ரெண்டுக்கும் ப்ரிலிம்ஸ்க்கு ரெடி ஆகணும். இப்போது ஐபிபிஎஸ் கிளர்க்கு, எல்ஐசி ஏஓ, எஸ்பிஐ கிளர்க் இந்த எக்ஸாம்ஸில் நல்லா பண்ணவங்க மெயின்ஸுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. பிகினர்ஸில் ஆர்ஆர்பி பிஓ ப்ரிலிம்ஸ், ஆர்ஆர்பி கிளர்க்கு ப்ரிலிம்ஸ்க்கு படிச்சுட்டு இருப்பீங்க. இப்போது ஆர்ஆர்பி பிஓ ப்ரிலிம்ஸ், ஆர்ஆர்பி கிளர்க்கு ப்ரிலிம்ஸ் எப்படி ப்ரிப்பேர் ஆகுறதுன்னு பார்க்கலாம். ஐபிபிஎஸ் கிளர்க்கு ஒழுங்காக பண்ணலை, எஸ்பிஐ கிளர்க்கு ஒழுங்காக பண்ணலை, எல்ஐசிஏ ஒழுங்காக பண்ணலை, இல்லை ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேன், இல்லை ஒன்றுமே பண்ணலை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த மந்த் ஃபுல்லாக எக்ஸாம்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட் மந்த்து லாஸ்ட்டில், அதாவது நவம்பர் லாஸ்ட் வீக்கில் தான் நமக்கு எக்ஸாம்ஸ் இருக்குது. அதாவது ப்ரிலிம்ஸ்னு பார்த்தீங்கன்னா பிஓ ப்ரிலிம்ஸ் இருக்குது. டிசம்பர் ஃபஸ்ட் வீக்கில் கிளர்க்கு ப்ரிலிம்ஸ், ஆர்ஆர்பி கிளர்க்கு ப்ரிலிம்ஸ் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அக்டோபர் ஃபுல்லாக உங்களுக்கு நல்ல டைம் இருக்குது. எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குன்னா, பிகினர்ஸும் சரி, ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் சரி, நீங்கள் மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மந்த் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்பிஐ கிளர்க்கு, எல்ஐசிஏஓ எல்லாத்துக்கும் ப்ரிலிம்ஸ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி ப்ரிலிம்ஸ் மட்டுமே மார்க் எடுத்து கரெக்ஷன் பண்ணியிருப்பீங்க. பட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக மெயின்ஸுக்கு யாருமே அதிக ஃபோக்கஸ் பண்ணுறதே இல்லை. ப்ரிலிம்ஸ் பண்ணுவாங்க. சில பேர் மெயின்ஸுக்குமே ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, ப்ரிலிம்ஸுக்கு பண்ண மாட்டாங்க. அதனால் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெயின்ஸ் ப்ளஸ் ப்ரிலிம்ஸ் எப்படி கவர் பண்ணலாம், ஆர்ஆர்பி பிஓ ப்ரிலிம்ஸ், ஆர்ஆர்பி கிளர்க்கு ப்ரிலிம்ஸ் ரெண்டுக்கும் சேர்த்து எப்படி மெயின்ஸ் ப்ளஸ் ப்ரிலிம்ஸ் ரெண்டுமே எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். இப்போது இந்த மந்த் அக்டோபரில் உங்களுக்கு சாலிடாக 24 டேஸ் இருக்குது. குவான்ஸில் பார்த்தீங்கன்னா, மெயின்ஸில் உங்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா டிஐ இல்லாமல் இருக்காது. மெயின்ஸ் லெவல் டிஐ, அப்புறம் மெயின்ஸ் லெவல் கேஷ்லெட். அடுத்து ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் லெவல் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், மெயின்ஸ் லெவல் பசில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நாலுமே காமன். கேஷ்லெட், டிஐ, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், பசில் இது எல்லாமே காமன் மெயின்ஸ்க்கு. இது இல்லாமல் மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் வராது. அதனால் இது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். அதாவது 5 டிஐ, 5 கேஷ்லெட், 5 சீட்டிங், 5 பசில் எல்லாமே மெயின்ஸ் லெவலில் உங்களுக்கு கூகுளில் கிடைக்கும், அட்டாவில் இருக்கும், கைட்லியில் இருக்கும். இந்த நிறைய டெலிகிராமில் இருக்க பிடிஎஃப்ஸ், நம்ம டெலிகிராம் சேனல் இருக்குது ஃபியூச்சர் பேங்கர்ஸ் தமிழ்னு சொல்லிட்டு, அதுலேயும் நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். அந்த பிடிஎஃப்ஸை அப்ரோச் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இப்போ ப்ரிலிம்ஸ் தான் படிச்சுட்டு இருக்கீங்க, மெயினாக இப்போது புதுசாக மெயின்ஸ்க்கு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக சீட்டிங் ஒரு ½ அன் ஹவர் 20 மினிட்ஸ் அந்த மாதிரி எடுக்கும். பட் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது ஆஃப்டர் 25th டே உங்களுக்கு ஒரு மெயின்ஸ் ஐடியா கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் நவம்பர்லேருந்து ஃபஸ்ட்டு 25 டேஸ் இருக்குது இல்லைங்களா, ஆர்ஆர்பி பிஓ ப்ரிலிம்ஸ்க்கு ஃபஸ்ட்டு 25 டேஸில் நீங்கள் இந்த அக்டோபர் 25 டேஸில் மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணதும் ப்ளஸ் நவம்பர் 1 25 வரைக்கும் உங்களுக்கு ப்ரிலிம்ஸுக்கு டைம் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த 25 டேஸ் இந்த மெயின்ஸ் லெவல் டிஐ, மெயின்ஸ் லெவல் சீட்டிங், மெயின்ஸ் லெவல் பசில், மெயின்ஸ் லெவல் கேஷ்லெட் நீங்கள் டெஸ்ட் எடுத்து ப்ளஸ் டாபிக் டெஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு செக்ஷனல், அடுத்து ஒரு ஃபுல் லென்த்து. இப்போது இங்கே 25 டேஸில் அட்லீஸ்ட் ஒரு 2 or 3 ஃபுல் லென்த் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். இன்னொன்று என்னென்னா, சைட் பை சைடு சிஏ ஓரளவுக்கு மெயின்ஸ் பற்றின ஐடியாவும் கிடைச்சிரும். நவம்பர் 1 25 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ப்ரிலிம்ஸ்க்கு நீங்கள் ஒரு 2 டெஸ்ட் போட்டு கரெக்ஷன் பார்க்கலாம். அடுத்த ஈவினிங் ஒரு மெயின்ஸ் ரிலேட்டட் டாபிக் பார்த்து கரெக்ஷன் பண்ணலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு சிஏ குயிஸ் எடுத்து பார்க்கலாம். அஃபேர்ஸ் க்ளவுட் இருக்குது, ஸ்மார்ட் கீடா இருக்குது, அதேமாதிரி நிறைய தமிழ் சேனல் இருக்குது. நீங்கள் எல்ஐசிஏவும் கிளியர் ஆகலை, எஸ்பிஐ கிளர்க்கு கிளியர் ஆகலை, ஐபிபிஎஸ் கிளர்க்கு கிளியர் ஆகலை, சப்போஸ் அப்படி ஆச்சுன்னா நீங்கள் ஆர்ஆர்பிக்கு கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ண முடியும். இப்போ ப்ரிலிம்ஸ்க்கு ரெடி ஆகிட்டீங்க, மெயின்ஸ் ஒரு ஐடியா இருக்குது அப்படின்றப்போ நீங்கள் ஆர்ஆர்பி ப்ரிலிம்ஸ் பிஓக்கும் கிளர்க்குக்கு ரெண்டுக்கும் சேர்த்து சொல்கிறேன். ப்ரிலிம்ஸும் நீங்கள் கிளியர் பண்ண முடியும், அதர்வைஸ் நீங்கள் மெயின்ஸுக்கும் கிளியர் பண்ண முடியும். இப்படின்றனால ஒரு ஐடியா கிடைக்கும். நான் பிகினர், ப்ரிலிம்ஸே ஃபோக்கஸ் பண்ணுவேன், நான் ஆல்ரெடி 2-3 எக்ஸாம்ஸ் இன்டர்வியூ வரைக்கும் போய்ட்டு வந்துட்டேன், நான் மெயின்ஸே ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்படின்றத தாண்டி நீங்கள் இந்த அக்டோபர் நவம்பர் மந்தில் மெயின்ஸ் ப்ளஸ் ப்ரிலிம்ஸ் ப்ளஸ் மெயின்ஸ் இல்லை, மெயின்ஸ் ப்ளஸ் ப்ரிலிம்ஸ் ரெண்டும் நீங்கள் ஈவனாக கொண்டு போகும்போது ஆர்ஆர்பி பிஓ ப்ரிலிம்ஸ், ஆர்ஆர்பி கிளர்க்கு ப்ரிலிம்ஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக கைஸ் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதில் என்ன டவுட்னாலும் கண்டிப்பாக கேளுங்க. இந்த அக்டோபர் நவம்பர் மந்த்தை மட்டும் நம்ம
ஒரு யூஸ்ஃபுல்லான மந்த்தாக மாற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவல், அதாவது இந்த பேங்கிங்கில் நம்ம நெக்ஸ்ட் லெவல் எக்ஸாம்லேயும் சரி ப்ரிப்பரேஷனில் ஒரு நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கான ஒரு ஸ்டெப்பு தான் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ, பை பாய் ஆல்.